வணக்கம். இது அட்வான்ஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள் எங்கள் இலங்கை நாட்டு ஜனாதிபதி அவர்கள். இதுவரையிலேயும் தமிழாக்களுக்கு இப்படி ஒரு ஜனாதிபதி வரையில்லை. 1.5 வருஷம் ஜனாதிபதி அவர்களே, உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். நான் இப்போ அட்வான்ஸாக சொல்கிறேன். நான் இப்போ ஒரு ஹோட்டலில் உள்ள நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அங்கே சரியான சவுண்டாக இருக்கும். அதான் நான் முதலே ஜனாதிபதி அவர்கள் எங்கள் எல்லாருக்கும் சொல்லுவார். ஆனால் நாங்கள் ஒரு நாளும் ஜனாதிபதிக்கு திருப்பி சொல்கிறேன். தமிழ் மக்கள் நன்றி உள்ளவர்கள். முதலாக இந்த நாட்டில் ஒரு இனத்துவசமற்ற நாடாக எல்லா குடிமக்களையும் சமமாக பார்க்குற ஜனாதிபதி அவர்கள் அனுராக் குமாரத்துக்கு நன்றி முதற்கண். இந்த புது வேடத்தில் 2026ஆம் ஆண்டு இன்னும் மேலும் மேலும் இந்த நாட்டுக்கு நீங்கள் சிறப்பாக சேவை செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை தமிழ் மக்களுக்கு உங்கள் மேல் அதிக நம்பிக்கை கிடக்கு. ஏண்டா நீங்கள் ஜனாதிபதியாக வந்த பிறகு உங்களோட நடவடிக்கைகள், அது எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்தது. நீங்கள் இராணுவத்தையோ போலீஸையோ கொண்டு அது துஷ்பிரயோகங்கள், அது தமிழ் மக்களுக்கு எதிராக. உதாரணமாக ITV இருக்கலாம், லிங்கோமலை புத்த சிலை விகாரமாக இருக்கலாம், அந்த விவரமாக இருக்கலாம், அந்த பிரச்சனையாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் அவசரப்படாமல் உடனே இராணுவத்தையோ போலீஸையோ விட்டு அந்த பிரச்சனையை குழப்பி அடிக்காமல் மக்களை காப்பாற்றி, இந்த நாட்டுக்கு சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் வேறு இனத்துக்கும், நான் முஸ்லீமை எங்களோட தமிழோட சேர்ந்து வச்சுக்கேன், நிறைய தமிழர் தான், எல்லாருக்கும் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு தலைவர், தலைமைத்துவம், ஒரு ஜனாதிபதி உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் இதுவரையிலே எங்களோட தலைவரை தான் நான் பெண் பெருசாக தூக்கி வச்சுப்பேன். அவரை மாதிரி நீங்களும் ஒரு சாமானிய ஒரு மனிதர், அதாவது சராசரி எங்களை மாதிரி ஒரு மனிதராக எல்லாரும் இந்த நாட்டு மக்கள் நான் சொல்லி எல்லாரையும் வரவணைச்சு இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்கிறவங்களுக்கு திரும்பவும் நான் ஹாப்பி நியூ இயர். நீங்கள் நல்ல ஆரோக்கியமும் சுகதரியாக நல்ல ஆரோக்கியமாக நீங்கள் வாழணும் என்று நான் வாழ்த்துகிறேன். அந்த ஹோட்டலுக்கு பாருங்கள், நாங்கள் இங்கே ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் ஹோட்டலில் நாங்கள் புக் பண்ணிக்கிறோம். இதுக்கு கூடி ஒரு கடுபடி இல்லாமல், ஒரு போலீஸோ நேவியோ ஆர்மியோ ஒரு கடுபடி இல்லாமல் தமிழர், யாழ்ப்பாணத்து தமிழர் இந்த நாட்டில் எங்கேயும் போகக்கூடியதா. அதே மாதிரி சிங்கள மக்களும் சந்தோஷமாக அந்த ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ணிக்க வருவீங்க. பாருங்கள், இந்த நாங்கள் வீடியோவில் போடுற மக்கள் பார்ப்போம். இதுக்கெல்லாம் காரணம் ஜனாதிபதி அவர்களா. நான் வேறு அமைச்சுகளோ அதில் பற்றி நான் கதைக்க வரல, ஜனாதிபதியை மட்டும்தான் கதைக்க வரேன். அவர் ஒரு சொக்க தங்கம். இது நான் சொல்கிறேன், தமிழாக்களோட சண்டைக்கு வருவீங்க, என்ன ஜனாதிபதிக்கு சொம்பு தூக்குறாருன்ட்டு. அப்படி இல்லை, நீங்களே பார்த்துருப்பீர்கள். 1.5 வருஷமாக எத்தனையோ ஒரு விக்கெட்டானில் வந்தும் ஒரு 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 பிரச்சனையும் இல்லை. எங்கேயும் போலீஸு சுட்டவந்தோ, அந்த ஆர்மி சுட்டவந்தோ, நேவி தமிழாக்களை சுட்டவந்தோ ஒன்றுமே வரையில்லை. இத்தனைக்கும் விசாரணைகள் நடக்குது. அந்த முன்னால் நடந்த பிரச்சனை உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீர்கள், 2 தமிழர் 2 துரோகிகள் ஓடி உள்ள டக்ளஸ் தேவானந்தா, கருணா இல்லை புள்ளியா. கருணாவுக்கு என்ன தெரியாது. நான் கருணாவை பற்றி கதைக்க வரையில்லை என்றால் அது எனக்கு தெரியாது. ஆனால் புள்ளியானும் டக்ளஸ் தேவானந்தான் இப்போ உள்ள யோசிச்சு பாருங்க. முகங்கள் முந்தி இருக்க எத்தனை ஆக்களுக்கு நியூ இயரே இல்லாமல் ஆக்கினோம். இப்போ நியூ இயர் 2ஆகவே உள்ள யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஜனாதிபதியின் வேலை. சூப்பர் ஜனாதிபதி அவர்களே, உங்களுக்கு மீண்டும் தமிழ் மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நான் இப்போ தான் நியூ இயர் கொண்டாடுறது போகிறேன். அங்கேருந்து உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன். நன்றி ஜனாதிபதி அவர்களே, தமிழ் மக்கள் சார்பாக நன்றி.